ஊரடங்கும் ஜாமத்துல நான் ஒருத்தர் மட்டும் விழிச்சிருந்தேன். எழுதிட்டேன், பாட்டாவே எழுதிட்டேன். என்ன பனையூர் பங்களாவில் ஓனப்புல தூங்கிட்டேன், ஓனப்புல தூங்கிட்டேன், உன்னை மறந்து தூங்கிட்டேன். லைவ் கம்போசிங். சாவ மறந்து தூங்கிட்டேன், சாவ மறந்து தூங்கிட்டேன், சரக்க போட்டு தூங்கிட்டேன், வீடியோ போட்டுட்டேன், வருத்தத்தை சொல்லிட்டேன், தெரிஞ்சதுமே வீடியோ போட்டுட்டேன், வருத்தத்தை தான் சொல்லிட்டேன், ஆடிக்கார அனுப்பி விட்டேன், வீட்டை பூட்டி வீடியோ போட்டேன், ரோடெல்லாம் அவள சத்தம், கோர்ட்டெல்லாம் புழுகு சத்தம். ஆடிக்கார பசங்க ஒரே கவுச்சி ப்ரோ. யாருக்கு இந்த ஊரடங்கு போடப்பட்டிருக்கு? ஊரடங்கு கேட்கிறாரு யாருக்கு? திருச்சியில இருந்து கரூர் வரைக்கும் ஊரடங்கு வேணும்னு கேட்கிறாரு. இது என்ன அப்ப என்ன அர்த்தம்? விஜய் என்பது ஒரு வைரஸ். விஜய் என்கிற வைரஸ் திருச்சியை தொடும்போது அந்த வைரஸை தனித்திரு விழித்திரு உஷாராயிரு, தனித்திரு விழித்திரு தவிர்த்திரு அப்படிங்கிற நோக்கத்தின் அடிப்படையில் திருச்சியிலிருந்து கரூர் வரைக்கும் எனக்கு வந்து பந்தோபஸ்து கொடுக்கணும், நான் தனியா இருக்கணும். வண்டி போறதுக்கு 1 கிலோமீட்டர் தூரத்துல யாருமே இருக்கக்கூடாதான். மோடிக்கே 100 மீட்டர் தான் பாது. நீங்க வேணா அந்தமான் அந்த மாதிரி ஏதாவது தீவுக்கு போயிடலாமே ப்ரோ. அங்க சென்டினல் போட்டுருவாங்கல்ல, காத்து நிக்கிறானுங்க. இப்படி 40 பேர் உயிரை கருணையே இல்லாம செதைச்சிட்டு வந்திருக்கேன்னு நீ சொன்னா அங்க அவனுங்க செய்யறானுங்க. அப்படி இப்ப என்னென்னலாம் கேட்கிறாரு? ஜீரோ டாலரன்ஸ் கிரவுட் கண்ட்ரோல், டெசிக்னேட்டட் செக்யூர் காரிடார். தொத்து வியாதி இருக்கா? தொத்து வியாதி கேட்கறத பாருங்க, தவிர்க்கிறது நல்லது. அதாவது இந்த அதிபராகவே உணர்ந்து அதிபராகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறான்னு ஏற்கனவே ஒருத்தரை ஊரை போட்டு தமிழ்நாடு அடிச்சது. ஆனா அவர் கூட பக்கத்துல ஒரு 15 பேர், அவரோட உயரமா ஒரு 15 பேர் எப்போ எல்லாருமே நிற்பாங்க. இப்போ வீட்டு பக்கம் போனா இப்போ முற்றுகை போராட்டம் நடந்தா கூட கேட்ட போட்டிட்டு உள்ளதா உட்காந்துருப்பாப்புல. ஆமா, வாசல்ல பிரியாணியை சாப்பிட்டுட்டு. ஆமா, இவர் கேட்கறத பாருங்க. டிப்ளாய் போலீஸ் செக் பாயிண்ட்ஸ், மொபைல் பேட்ரோல்ஸ் அலாங் த என்டையர் ரூட் திருச்சி ஏர்போர்ட் டு கரூர் வென்யூ அண்ட் ரிட்டர்ன் டு பிரிவென்ட் எனி அன்ஆத்தரைஸ்டு வெஹிக்கிள்ஸ். அன்ஆத்தரைஸ்டு வெஹிக்கிள் எதுவும் வரக்கூடாது, டூ வீலர் எதுவும் வரக்கூடாது, ஃபாலோ பண்ணக்கூடாது, கான்வாய் கிட்ட நெருங்கக்கூடாது. இது எல்லாத்தையும் வந்து இது பண்ணணும். வேகத்தடை இல்லாத ரோடு போட்டு கொடுக்கறது, டோல்கேட் இல்லாம பயணம் பண்ணுவதற்கு தேவையான வசதி ஏதாவது அது இந்த இருக்கு பாருங்க. செக்யூர்டு காரிடார் வித் டிராஃபிக் டைவர்ஷன்ஸ் டு என்ஷூர் அன்இன்டரப்டட் மூவ்மெண்ட், மினிமைசிங் பப்ளிக் இன்டராக்ஷன் அண்ட் அட்ஹியரிங் டு தமிழ்நாடு போலீஸ் மேனுவல் கைட்லைன்ஸ். நீ என்ன வானத்துல வந்து குதிச்சியா? எங்களுக்கு மட்டும் சிக்னலில் நாங்கள் வந்து நின்று வரணும், நீ மட்டும் உனக்கு சிக்னல் கூட இருக்கக்கூடாதுன்னா இது என்ன பகுமான வாழ்க்கை? எதுக்கு இது என்னன்னு முதல்ல சொல்லிடணும். கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்கு யாரால் அந்த சம்பவம் நிகழ்த்தப்பட்டது? தாவேகாவின் கூட்டத்தால். அந்த சம்பவத்திற்கு உங்கள்கிட்ட போய் இரங்கல் கேட்பதற்கு இந்த மீட்பர் விஜய் வந்து கரூருக்கு வர விரும்புறாராம். அதுக்கு தமிழ்நாடு காவல்துறை கிட்ட இவர் ஒரு கோரிக்கை மனு வச்சிருக்கிறாரு. அதுல இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் கேட்டு எனக்கு பந்தோபஸ்து கொடுங்க, நான் வந்து அவங்கள சந்திக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. என்னென்னலாம் கேட்கிறாரு? என் பக்கத்துல 1 கிலோமீட்டருக்கு யாரும் பக்கத்துல வரக்கூடாது, என்டையர் ரூட், அந்த மொத்த ரூட் எதுல திருச்சி ஏர்போர்ட்ல இறங்கி கரூர் வரைக்கும் அவர் போற வரைக்கும் வேற ஒரு வண்டி போக கூடாது. அனானிமஸான வாகனங்கள், நம்பர் பிளேட் உட்பட. அது அனானிமஸ்னா நம்ம என்ன நினைக்கிறது, ஏதோ நம்பர் போர்டு இல்லாம வர்ற வண்டி. அவங்க ஒரு 4 வண்டி நம்பர் எழுதி தருவாங்க, அதை தவிர வேற எந்த வண்டி வரக்கூடாது. இது என்ன இப்படி ஒரு பந்தோபஸ்து மோடிக்கு கிடையாது. அமெரிக்கால இருந்து ட்ரம்ப் வந்தா கூட இப்படி ஒரு பந்தோபஸ்து கிடையாது. சிஎம் போறாரு, வழியில சின்ன பிள்ளைகளோட நின்று வழிமறிச்சு மனு கொடுக்குறாங்க. ஆமா, கோரிக்கை வைக்கிறாங்க, நின்று பேசிட்டு வர்றாங்க. இவர் யாரு? இவருக்கு இது பாதுகாப்பு மட்டுமா? அவர் அதிபர், பனையூர் பண்ணையார், பனையூர் அதிபர். பனையூர்லயே இருந்தா தான் பண்ணையாரா மதிப்போம். நான் வார்டு கவுன்சிலர், அதுக்கு 73வது வார்டு கவுன்சிலர். நீ இப்ப எந்த வார்டுல நிக்கிற? 99வது வார்டு. கேளுங்க, 73வது கவுன்சிலர் 73வது வார்டுல போய் தாட்டியம் பண்ணு. நான் 99வது வார்டுல வந்து அது மாதிரி பண்ணையாரா நீ வந்து பனையூருக்குள்ளதான் இருக்க. அதுலயும் உன் வீட்டுக்குள்ளதான் நீ பண்ணையாரு. ஒட்டுமொத்த தமிழ்நாடே என்னமோ உனக்கு சொந்தமான மாதிரியும் எஸ்ஏசி அப்பாவுக்கு எழுதி கொடுத்த மாதிரியும் நான் இப்படி வரக்கூடாது அப்படி வரக்கூடாதுன்னு பேசுறது என்ன பகுமானம்? ஆமா, ஏர்போர்ட்ல வந்து ஆர்ம்டு போலீஸ் எஸ்கார்ட்ஸ் வேணுமா? இது சரி, இதெல்லாம் கேட்கிறேன். துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினரின் பாதுகாப்பு வேண்டும் ஏர்போர்ட்ல. அப்புறம் எதுக்கு ஒய் பாதுகாப்பு வச்சிருக்கீங்க? அங்க இருக்கக்கூடிய வீரர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து எதுக்கு வைக்கிறீங்க? வச்சிருந்து என்ன பண்றது, மொட்டை மாடியில ஏறி குதிச்சா வருங்க. 2 நாளா வீட்லயே இருந்திருக்கான் தம்பி. எனக்கு
நீ அவ்வளவு தூரம் வீக்கா வச்சிருக்கீங்களா? மனநலம் பாதிக்கப்பட்டவருட்டாங்க கடைசியில. அது என்னவோ ஒரு வகையில அது உண்மைதான். விஜய் என்ற கிருமியால் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது விஜய் ஃபேன் நான் சொல்ல வரல, நான் தாவேகா தொண்டன் என்கிற முறையில் அவர் அப்படி மனநலம் சொல்லியிருக்காங்க. அது தனி. இப்ப என்ன கேள்வினா, விஜய் அவர்களுடைய இந்த அனுமதி கேட்ட கடிதம் இருக்குல்ல, இது இவ்வளவு தூரம் மூர்க்கத்தனமான ஒரு கடிதமா இருக்கு. இந்த கடிதத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த கடிதத்தில் சொல்லப்படுபவை அனைத்தையும் செய்ய வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் ஊரடங்கு உத்தரவு நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும், அல்லது 144 போட்டு அவர் போறதுக்கு உண்டான வசதியை செஞ்சு கொடுக்கறது. அதான் கேட்கிறாரு லிட்டரலா. இது என்ன பண்ணு, இவ்வளவு போலீஸை கூப்பிடுறதுக்கு 144 போட்டுருங்க, நான் பாட்டுக்கு கண்ணுக்கு தெரியாம போயிட்டு கண்ணுக்கு தெரியாம. அந்த 144ல நீ தானே இருப்ப. ஏங்க அவருக்கு 144 பொருந்தாது. அவர் தான் அதிபரா உணர்ந்து வாழ்ந்துருக்கிறாரே, அவருக்கு எப்படி 144 பொருந்தும்? இனிமேல பனையூர் கூட்டத்துல 110 விதியின் கீழே அறிவிப்பு வெளியிடுவாங்க போல. ஏற்கனவே அப்படித்தான் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதையே ஒரு சட்டமா 110 அசம்பிளிக்கு தான்டா, ஆபீஸுக்கு கிடையாதுடா. அது முதல்ல ஆபீஸே கிடையாது. பல நாளா பூட்டி போய். இப்ப என்னன்னா, ஒய்பிரிவு பாதுகாப்பு ஏற்கனவே இருக்கக்கூடிய நபர் அவருக்கு தேவையான பாதுகாப்போடு தானே இருக்கிறாரு. இவருக்கு ஒத்து ஊதுறதுக்காக நயினார் நாகேந்திரன் அவர்கள் வர்றாரு. அவர் என்ன சொல்றாரு, 42 உயிரை கொன்னாங்கல்ல, அது மாதிரி விஜய கொல்ல மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குன்னு கேட்கிறாரு. கொலை பண்றத பத்தி நயினார் ஏதோ சொல்றாருன்னா மேலதான் சந்தேகமா இருக்கியா? அவரை கூப்பிட்டு கேளுங்க. ஏன்னா இது கொலைன்னு டிக்ளேர் பண்றாரு. 42 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு டிக்ளேர் பண்றாரு. அவரை கூப்பிட்டு விசாரிச்சீங்கன்னா பல உண்மைகள் தெரிய வர வாய்ப்பு இருக்கிறது. அதே போல ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் பற்றி ஊருக்குள்ள கேட்டீங்க அப்படின்னா, அவர் ஏற்கனவே வைரமுத்து எபிசோடு ஞாபகம் இருக்கா? எடிட்டர் சார் வாய்ப்பு இருந்தா அதை வைங்க. வைரமுத்து என்னமோ சொன்னாரு, ஒவ்வொரு இந்துவினுடைய கடமையே அதுதான். வைரமுத்து நாக்க அறுப்பேன், கழுத்தை வெட்டுவேன் அப்படிலாம் பேசினவர் அவரு. நான் இன்று சொல்லுகிறேன், வைரமுத்துவை நாக்கை அறுத்து வாருங்கள். நயினார் நாகேந்திரன் 10 லட்சம் ரூபாய் தருகிறான். வாயில பல் போட்டு எவனாவது நமது தெய்வத்தையோ இந்து தர்மத்தையோ பேசினால் அவனை கொலை செய்வதற்கு நாம் கூட தயாராக இருக்க வேண்டும். வைரமுத்து கொலை செய்யலாமா, செய்யக்கூடாதா? அதனால இவரை கொஞ்சம் சந்தேக கண்ணோடு, விஜய் உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு பிஜேபியை சார்ந்த நபர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, கையில் பச்சை குத்தி கொண்டு காந்தியை கொன்றவர்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஏற்கனவே ஒரு பக்கம் இருக்கிற நிலையில், பாஜக RSS போன்ற நபர்கள் இந்த மாதிரியாக தமிழ்நாட்டில் தங்கள் வீட்டுகளுக்கே பெட்ரோல் குண்டு வீசினார்கள் அப்படிங்கிற வரலாற்று உண்மைகள் இருக்கிற நேரத்தில், பேப்பர் கட்டிங்ஸ் இருக்கக்கூடிய நேரத்தில், நயினார் நாகேந்திரன் அவர்கள் திடீரென்று குதித்து விஜய் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, 42 பேரை கொலை செய்தது போல விஜயையும் கொலை செய்ய வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்றாருன்னா, கொலை அப்படிங்கிற வார்த்தை எதன் அடிப்படையில் வருகிறது? ஒருவேளை வேறு ஏதேனும் திட்டத்தை நயினார் நாகேந்திரன் தரப்பினர், பிஜேபி தரப்பினர் தீட்டி வைத்திருக்கிறார்களா என்கிற சந்தேகத்தை எழுப்ப வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. தமிழ்நாடு பொதுவா நம்ம உட்கார்ந்து பேசுவோம்ல, பல்வேறு அமைச்சர்களை தொடர்ந்து கண்டிக்கிறது வழக்கம். இந்த தடவை தமிழ்நாடு முதலமைச்சரை நான் கண்டிக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் தான் உள்துறை அமைச்சர், காவல்துறை அமைச்சர். சார், ஒருத்தர் இது ஃபர்ஸ்ட் கொலை செய்ய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றாருன்னா, he securing an evidence அப்படின்ற அடிப்படையில் அவரை முதல்ல நீங்கள் விசாரணைக்கு அழைக்கணும். தமிழ்நாடு காவல்துறை தலைவர் மூலமாக அவரை விசாரணைக்கு அழைத்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, கொலை செய்தது 42 பேரை கொன்றது போலன்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னா, அப்போ he is having some evidence. ஒன்றும் இல்லைங்க, கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு நம்ம வீடியோ போட்டால் நம்மளை கூப்பிடுறாங்கல்ல, உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது கொண்டு வந்து காட்டுங்க, ஃபுட்டேஜை கொண்டு வாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணி தாங்க கேட்குறாங்கல்ல, அவரை கேளுங்க. ஏன் கேட்க மாட்டீங்க? சாமானியனுக்கு ஒரு நீதி, கட்சி தலைவர் ஆகிட்டா அவருக்கு எல்லாத்துலேருந்து விளக்கு கொடுத்துருவீங்களா? அவர் என்ன கவர்னரா இல்லை குடியரசுத் தலைவரா? எந்த சட்ட விசாரணைக்கு அப்பாற்பட்டு போகிறதுக்கு? அவர் ஒரு எம்எல்ஏ தானே. சட்டப்பேரவை நினைச்சா அவர் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியுமில்ல? உரிமை மீறல் நடவடிக்கை அடிப்படையில் கூண்டில் ஏற்ற முடியுமில்ல? சட்டப்பேரவையிலேயே எந்த நடவடிக்கை எடுக்கலன்னா என்ன அர்த்தம்? ரெண்டாவது, இன்சைட்டிங் வயலன்ஸ், யாரையோ தூண்டி விடுறாரு. ஆமா, இது இது பிஎன்எஸ்ல நேரடியாக தடை செய்யப்பட்டது இந்த மாதிரியான பேச்சுக்கள். இவங்க மேலலாம் அந்த வழக்குகள் பாயாதா? அதனால தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தயவு செய்து இது போன்ற விஷயங்களில் எந்த விதமான நாகரிகம் அப்படின்ற இடத்துக்குள்ள இதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. இது அநாகரிகமான பேச்சு. இதற்கு தமிழ்நாடு காவல்துறை சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுங்க. ஒண்ணுமில்ல, கேஸ போடுங்க, கோர்ட்ல ஒரு அஃபிடவிட் ஃபில் பண்ணிட்டோம், அவர் பேசட்டும், எதன் அடிப்படையில் அதை சொன்னாருங்கிறத விளக்கட்டும். நீங்க தூக்கி உள்ள வைங்கன்னா சொல்லல, ஃபைல் பண்ணுங்க. இதோட சேர்த்து விஜயினுடைய லைன், விஜய் ஒருவர் இந்த சமூகத்துல நடமாட வரணும் அப்படின்னா
ஒரு கேதம் கேட்க வரணும் அப்படின்னா, ஒரு துக்கம் விசாரிக்கணும், ஒரு நல்லது கெட்டதுக்கு வரணும் அப்படின்னா, ஒரு பேரணி வரணும்னா, ஒரு நிகழ்வு வரணும்னா பல உயிர்கள் இங்கே பறிபோகும் அப்படிங்கிறத நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டோன்னு ஒரு வியாக்கியானத்தை உருட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ இவங்க சொல்ல விரும்புறது என்னென்னா, பாதுகாப்பு அடிப்படையில் நாங்கள் எல்லாத்தையும் நடவடிக்கை எடுத்து தான் நாங்கள் இந்த களத்துக்கு வரணும்னு நினச்சா எங்களால் வரவே முடியாது. இந்த உயிர் பலிக்கெல்லாம் நீங்கள் பொறுப்புன்னு எங்களை விமர்சிக்கிறீங்களே, இப்போ பாருங்கள் நாங்கள் வந்து பெர்மிஷன் கேட்கும் போதே இவ்வளவு பாதுகாப்பு கேட்டிருக்கிறோம், இந்த பாதுகாப்பு சாத்தியமா? சாத்தியமே இல்லாத போது நடப்பது விபத்து தானே, அதை எப்படி நாங்கள் பொறுப்பெடுத்துக்கிற முடியும் அப்படின்னு உருட்டுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பை இவனுங்க பெறுவது போலவே கடிதங்களை வெளியிடுறது, பெர்மிஷன் லெட்டர்ஸை கசிய விடுறது, இந்த மாதிரியான வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறானுங்க. இப்போ இந்த உயிர் வந்து வெளியில் வருதுன்னா இதுக்கு வந்து பல தடைகள் போட்டு தடுக்க முடியல பாருங்க. அப்போ எவ்வளோ பெரிய க்ரௌட் இவர் அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் இயல்பாகவே ஒரு பயந்தாங்கோலி சோம்பேறி, வீட்டுக்குள்ளேயே எலெக்ஷனை உட்காந்துக்கிட்டு சந்திக்கிறதுக்கு ஒரு தேவை இப்போ ஏற்படுது. நான் வெளியில் வந்தால் பிரச்சனை ஆகுது, அதனால் பலருடைய கோரிக்கையை ஏற்று பலருக்கும் சங்கடம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக என்னுடைய வீட்டு பால்கனியில் நின்று நான் கையை காட்டி எலெக்ஷனில் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற வேலைக்கு உண்டான செயல் வடிவத்தை ஆரம்பிக்கிறானுங்க. இதோட சேர்த்து அதிமுக பாஜகவினுடைய கூட்டணியில் சேர்ந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியினுடைய கருத்தை வெளிப்படுத்துவோம், நயினார் நாகேந்திரன் கருத்தை வெளிப்படுத்துவோம், திமுகவை வீழ்த்துவதற்கு எங்க வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறோம்னு இப்பயே பேச ஆரம்பிச்சு என்டிஏ கூட்டணிக்கு போறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கிறானுங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் எடப்பாடி பழனிசாமி நேற்று மீட்டிங்கில் இப்போ பேரணியா அதுனா பொதுக்கூட்டமா, அது வந்து கேலி கூத்து. அது உரிமையை மீட்போம் ஏதோ ஒரு பயணம். அந்த பயணத்தின் போது அவர் வந்து சொல்றாரு, சிக்னல் வந்துருச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, ஒரு திராவிட இயக்கம்னு பேர் வச்சுக்கிட்டு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. சரி ரைட்டு. அதுல யாரை சொல்றாருன்னா, அங்கனுக்குள்ள இருக்க அதிமுக காரனே தாவே காப்பிட மாட்டான். அவன் கட்சிக்காரங்க இன்னும் பதில் சொல்லவே இல்லை, அபிஷியலாக இன்னும் மறுப்பே சொல்லலை. இவங்க இவ்வளவு தூரம் வெளிப்படையாக அதிமுக காரங்க தாவேக்கா எங்களோடு கூட்டணிக்கு வருதுன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. கொள்கை எதிரின்ற பிஜேபி அந்த கூட்டணியின் தலைமைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தேசிய அளவில் பிஜேபி தலைமை ஏற்று அதிமுகவோடு கூட்டணி உள்ள தாவேக்கா இடம்பெறுகிறதுன்னு ஒரு சிக்னலை எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிறாரு. பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொல்றாரு. மானமும் ரோசமும் இருந்ததா இருந்தா தாவேக்காரங்க நேரம் மறுத்திருக்கணும்ல. மானம் மறுக்கிறதுக்கு எங்க இருக்க, எல்லாம் தலைமறைவா இருக்க. அது என்னமோ வாஸ்தவம் தான். பொதுச்செயலாளருக்கு என்ன கேஸா போட்டிருக்காங்க, பேச வேண்டியதுதானே. பொதுச்செயலாளர் பேர்ல அது என்ன, அது கொள்கை பரப்பு செயலாளரா? அடுத்த பொதுச் செயலாளர் அண்ணன் தாங்க, ராஜ்மோகன் இருந்தாங்க, அதனால இப்படி சொன்னீங்க. ஆமா, அந்த அறிக்கையில வேற ஏதோ ஹிண்ட் இருந்துச்சு. என்னண்டு? வருந்தியே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு ஹிண்ட் இருந்துச்சு. அது ஹிண்ட் இல்லையா? விகடகவி விகடகவி ஒரே ஸ்கிரிப்ட் ரைட்டரா இருப்பாங்க போல இருக்கு ரெண்டு பக்கமும். 2 நாள் ஒரு வேஷம் போட்டுட்டு 3ஆவது நாள் உங்களுக்கு பொறுப்பு இல்லையா முதலமைச்சரேன்னு உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா ஊடகத்துக்கு பொறுப்பு இல்லையான்னு உங்களை நோக்கி கேள்வி எழுப்பின உடனே என்னென்ன உருட்டுப்பா. அவங்கள பத்தி பேசவே வேண்டாம். அது வந்து நம்மளை வந்து இதை வந்து ப்ரொலாங் பண்ண சொல்றாங்க. பாருங்க, இதை பத்தி பேசுங்க, இதை பத்தி பேசுங்க, ஊதவே வேண்டாம், அப்படி போயிட்டு ஓரமா. தமிழ்நாடு வந்து கடந்த 100 ஆண்டு காலமா இந்த 3% முக்கில் உட்கார வச்சதுக்கு காரணமே இதாயா. ஆளு கேமுக்கு ஏத்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பாயிண்ட் சுப்ரீம் கோர்ட்ல அஃபிடவிட் உருட்டுன்னா தமிழ்நாடே ஊருளும் அப்படின்ற அளவுக்கு உருட்டு. யாரு? தாவேகாவா? தாவேகா. ஓகே. நம்ம கிட்ட நியூஸ்ல என்ன சொன்னாங்க, அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இவங்க வந்து விசாரணையில மாற்றம் வேணும் அப்படின்னு கேக்குறதா, எஸ்ஐடி வரக்கூடாது, எஸ்ஐடி கூடாதுன்றதான நியூஸ் சொன்னாங்க. நான் அந்த அஃபிடவிட்டை முழுவதுமாக படித்தேன். அதுல ஒரு பகுதி தான் எஸ்ஐடி விசாரணை வேண்டாம், சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு கோரப்பட்டிருக்கிறது. எஸ்ஐடி என்ன? சேது இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அது நம்ம மதுரைக்காரனுக்கு தாங்க தெரியும், அது கிடையாது. அது இல்லையா? சேது இது வரைக்கும் எஸ்ஐடி விளம்பரம் வேற எங்கேயும் வந்தது இல்லை, வந்திருக்கிறது. இல்லை அது என்ன பிரச்சனைனா, ஏதாவது ஸ்டேஜ் ஃபங்க்ஷனு அந்த மாதிரி ஷோ ஏதாவது ஆடியோ லான்ச்சு எஸ்ஐடியில் வைக்கிறதுக்கு கேட்டிருப்பாங்க. அதனால எஸ்ஐடிக்கு வர வாய்ப்பில்லை, ஏன்னா பனையூர்ல இருந்து மதுரை தூரமாக இருக்கிறது. அப்படி எதுவும் சொல்லி எஸ்ஐடிக்கு வேண்டாம் அப்படின்னு எதுவும் பனையூர் தானே இருக்குது. அது தெரியும். ஆமா, பனையூர் தானோ அந்த ஏரியாவில். சரி, அது தேவையில்ல, அது வேணாம், எஸ்ஐடி வேண்டாம். அதுக்கான காரணத்துக்கு வர்றேன். ரிட் பெட்டிஷனுடைய பெரும்பான்மை பகுதி என்னவா இருக்கு அப்படின்னா, நம்ம செந்தில்குமார் நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாரு, அது தப்பு அப்படின்றத குறிப்பிட்டு தான் வந்து பக்கம் பக்கமா எழுதி இருக்கிறார்கள். கண்ணீர் விட்டு கதறி செந்தில்குமாருடைய அப்சர்வேஷன் தப்பு 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 அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படி என்ன தப்பு சொல்லியிருக்காங்க? என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. அதாவது ப்ரீ பிளான்டு கான்ஸ்பிரசி பை சர்டைன் மிஸ்கிரியன்ஸ்
to create trouble at the site of the rally cannot be ruled out. It would be necessitate an independent probe where contesting points of facts can be placed. இது வந்து அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, திட்டமிட்டு சதிகாரர்கள் அந்த கூட்டத்தில் வன்முறையை செய்ய வேண்டும் என்பதற்காகவே வந்திருக்கிறார்கள், அதை நாங்கள் ஆதாரபூர்வமாக சமர்ப்பிக்கின்ற வகையில் ஒரு விசாரணை நடக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஊரை போட்டு ஊரு பூரா நாரை கிழிச்சு ஒரு கேள்வி கேட்டுச்சே, என்னடா கோர்ட்ல அஃபிடவிட்ல போய் நீங்க சதி கிதின்னு எதையுமே பேசாம இருக்கீங்க, ஹைகோர்ட்ல சொல்லவே இல்லை. அதுக்கும் மாறா இது வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, இது நார்மல் விபத்து இப்படின்னு பேசினாங்க. என்ன வச்சு கிழிச்சு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. இப்ப கான்ஸ்பிரசி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கான்ஸ்பிரசியை பண்ணது யாருன்னு சொல்லணும்ல. ஆமா, அது வருது இன்னொரு பாயிண்ட்ல. அது என்ன சேர்க்கிறாங்கன்னா, அதான் செந்தில் பாலாஜி நாயிலே இங்க வந்து வேற பேர்ல எழுதி இருக்கிறாங்க. இட் வாஸ் அட் தட் பாயிண்ட் தட் தே வேர் இன்ஃபார்ம்டு பை கிரவுண்ட் லெவல் ஒர்க்கர்ஸ் தட், அதாவது ஆதவர்ஜுனா உள்ளிட்ட நிர்வாகிகள் வந்து கரூர் பார்டர்ல போய் நின்றுகிட்டு இருந்தாங்களாம். அது செங்கல்பட்டு பார்டர், கரூர் பார்டர்ல புரோட்டா கிடைக்காது. கரூர் பார்டர்ல போய் நின்றுக்கிட்டு தொண்டர்கள்ட்ட பேசுறாங்களாம். அப்பதான் சொல்றாங்களாம், என்ன சொல்றாங்க, இட் வாஸ் அட் தட் பாயிண்ட் they were informed, அதாவது ஆதவர்ஜுனா உள்ளிட்டவர்கள், they were informed by the ground level workers that a lathi charge had been conducted by the police on several of the petitioners party members who were still present at the site. The undue force used by police resulted in the crowd being forcibly dispersed, thereby restricting the ability of petitioners cadre to remain at the location and continue to render assistance to the affected persons. இதில் 2 பாயிண்ட் வருது. ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, காவல்துறை லத்தி சார்ஜ் பண்ணதனால தான் மக்கள் வந்து திக்கு தெரியாமல் ஓடுவதற்கு தள்ளப்பட்டார்கள். அதுவும் காவல்துறை வந்து திட்டமிட்டு அந்த பார்ட்டி ஒர்க்கர்ஸ் மேல லத்தி சார்ஜ் பண்ணிச்சான். நாம விசாரித்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட வீடுகள்லையோ அல்லது தாக்குதல் அது அந்த கும்பலால் மிதிப்பட்ட வீடுகள்லையோ யாருமே தாவேக்காரங்கன்றத அட்ரஸ் பண்ணல. தாவேக்கால பொறுப்புல இருப்பதாவோ இதாவோ சொல்லல. ஆனா பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அன்னைக்கு வந்து 11 காரியம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முந்தின நாள் பேசுறாங்க, வருத்தப்படாங்க தம்பி, கட்சியில பொறுப்பு கொடுக்குறேன். லிட்டரலா பேசுறாங்க. 2 ஆடிக்காரு அருண்ராஜ் ஐஏஎஸோட இங்கேருந்து கிளம்பி போய் வீடுகளில் இறங்கி ஷார்ட்ஸு ஃபார்மல் பேண்ட்டுன்னு போட்டுக்கிட்டு ஒரு 9 பேர் கொண்ட கும்பல் திடுவென்று வீட்டுக்குள் நுழைந்து வீட்டுக்குள் இருந்த வெளியாட்களை வெளியேற்றிவிட்டு கதவை தாழ்பால் போட்டுக்கொண்டு வீடியோ கால் பேசப்பட்டிருக்கிறது. அந்த மக்களுடைய ஃபோனுக்கு தொடர்பு கொள்ளப்படவில்லை, மாவட்ட நிர்வாகி மூலமாக தொடர்பு கொள்ளப்படவில்லை. அப்படி வந்தவங்கள்ட்டையாவது இந்த 20 லட்சத்தை கொடுத்தாங்களா? அக்கௌண்ட் நம்பர் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க, விரைவில்னு சொல்லியிருக்கிறாங்க. எண்ணுகிறேன் அந்த நிர்வாகி உங்கள் எல்லாருக்கும் போஸ்டிங் கொடுக்குறேன்னு பேரம் பேசுகிறானுங்க அந்த இடத்துல போய் நின்று. இன்னொரு செய்தியும் அரவிந்த் வந்து சொன்னார், சில பேருக்கு ஃபோன் போட்டு சிபிஐ விசாரணை வேணும்னு கேளுங்க, பேட்டியெல்லாம் வெளியில் கொடுக்காதீங்க. நிறைய பேர் வார்த்தையை பிடுங்கி இது விபத்துன்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க, எல்லாருமே வந்து நீங்கள் பார்த்ததை சொல்லுங்கன்னு சொன்னோன்னே தள்ளுமுள்ளுங்க, தள்ளிடுச்சிங்க, விழுந்துட்டேங்க அப்படின்னு உண்மையை சொல்கிறீங்க. இது வந்து நம்ம வந்து கோர்ட்டில் வந்து விபத்துன்னு கொடுக்கல, இதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்குன்னு சொல்கிறோம். நீங்கள் சொல்லுவது அதற்கு நேர் எதிராக போகுது, உண்மை இல்லாத மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் எந்த ஊடகத்தையும் சந்தித்து முன்முடிவுகள் எடுத்து பேசிடாதீங்க, நாம் சொல்கிறது வந்து சிபிஐ விசாரணை அப்படின்னு மட்டும் சொல்லுங்கன்னு கம்பல் பண்ணியிருக்காங்க. இதில் தன் மனதில் பட்டதை பேசிய ஒரு பெண் நம்ம பேசும்போது எனக்கு தற்கொலை பண்ணிக்கலாம் போல இருக்குது சார்னாங்க. ஐயோ என்கிட்ட பேசியிருக்காங்க, ஃபுட்டேஜ் எடுத்துருக்குறோம், விரைவில் அது வெளியாகும். அவங்க முகத்தை ப்ளர் பண்ணிடுங்க. ஆமாம், அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க ஆன்லைனில் எங்கள் மேலே நடத்துகிற அப்யூஸை வந்து என்னால் சகிச்சிக்க முடியல, நான் அத்தனை லட்சம் காசு வாங்கிட்டு பேசுகிறேன், அத்தனை கோடி வாங்கிட்டேன், கண்டபடி தவறான அவதூறுகளை அவர்கள் மீது பரப்புவதை அவங்களாலே பார்க்க சகிக்கலை அப்படின்னு பரப்புறதா? அவங்க யாருக்கு ஆதரவாக பேசுகிறாங்க? ஒரு அவங்க கூட்டத்துக்கு போயிட்டு வந்தவங்க ஃபேக்டை பேசுகிறாங்க. ஆமாம்மா, இவனுங்க சொல்கிற நெரேட்டிவில் அவங்க பேசலைன்றதுக்காக அவங்கள அப்யூஸ் பண்ணுறாங்க. டேய், நம்ம வீட்டில் இப்படி ஒன்று நடந்திருந்தா இப்படி பண்ணுவீங்களாடா? யாரா நீங்கள்லாம்? இந்த தமிழ்நாட்டில் தான் பிறந்தீங்களாடா? பேக் டு கான்ஸ்பிரசி. இப்போ இதில் வந்து போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணதுனால தான் அங்கே இருக்கிற மெம்பர்கள் வந்து திக்கு தெரியாமல் ஓடி கூட்ட நெரிசல் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக காவல்துறை தான் கான்ஸ்பிரசியில் ஈடுபட்டதுன்னு சொல்ல வரீங்களா? அப்படி இது ஒன்று. கொஸ்டின் நம்பர் 2, காவல்துறையின் மீது இவ்வளவு அவநம்பிக்கை இருக்கிறது, இந்த எஸ்ஐடி ஏன் கேட்குறாங்க, ஏன் கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, நீதிபதி செந்தில்குமார் சொல்கிறார் இல்லையா,
காவல்துறை எடுத்த நடவடிக்கைகள்ல வந்து எனக்கு திருப்தி இல்லை, அதனால நான் எஸ்ஐடி கான்ஸ்டியூட் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ இவனுக்கு இதை எடுத்துக்கிட்டானுங்க. அவரே சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா காவல்துறை மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாரு. அப்புறம் காவல்துறை அதிகாரிகளை வச்சே விசாரணை ஆணையம் போட்டிருக்கிறாரு. இது எப்படி செல்லுபடி ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க. சரி, அதுக்கு பதிலாக யாரை வச்சு விசாரணை ஆணையம், புஷியானதை வச்சு விசாரணை ஆணையம் போடணுமா? உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி வரணுமா? இப்போ அருணா ஜெகதீசன் வந்திருக்காங்கல்ல, அவங்க நீதிபதி தானே? அவங்க உயர் நீதிமன்றம், எங்களுக்கு உச்ச நீதிமன்றத்துல இருந்தா வரணும். அப்படி வா, வெளியில வா, சொல்லு, நேரடியா சொல்லு. மொழி தெரியாத ஒருத்தர் தான் வரணும், தமிழர் அல்லாத ஒருத்தர் தான் வரணும். டிரான்ஸ்லேட் அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் பண்ணணும், எச் ராஜா மாதிரி ஒருத்தர் பண்ணணும். சொல்லுடி, வா. இந்த பூனைக்குட்டி வெளியில வர்றதுக்கு தாண்டி காத்துக்கிட்டு இருக்கோம். நீ ஹிந்தி தெரிஞ்ச ஒருத்தனை கூட்டு வர்றது, அங்கே இருக்கக்கூடிய கும்பல்ல இருந்து ஒருத்தனை கூட்டு வந்து உனக்கு ஏற்ற மாதிரி பியூரோக்ராட் லாங்குவேஜில் சில விஷயங்களை ட்விஸ்ட் பண்ணிக்கிறது, அதை பிஜேபி சாவாசமாக இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு உனக்கு தேவையான நரேஷனை எடுத்துகிட்டு வந்து திமுக எதிர்ப்பில் உன்னைய கொண்டு போய் அந்த கரையில் சேர்த்துக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஆள் வரணுங்கிற. அருணா ஜெகதீசன் யார்? முதல்ல எடப்பாடி பழனிசாமி பீரியடில் போடப்பட்ட ஆணையத்துக்கு தலைவர் பொறுப்புல இருந்தவங்க, ஸ்டெர்லைட்டுக்கு. அப்படி பார்க்க சொல்ல ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக அவங்க ஆணையத்துக்குன்னு போடல, ஏடிஎம்கே பீரியட்லயே போடப்பட்ட ஒரு நபர் அப்படின்றப்ப ஆப்வியஸா இந்த அரசாங்கத்துக்கு அதனுடைய நோக்கம் இல்லை. இன்னொன்னு, நீதி அரசர் அவர் வந்து ஒரு டீமை போடுறாரு எஸ்ஐடின்னு, அந்த டீமும் தனிப்பட்ட முறையில் அவர் போடுற டீம், அதுவும் திமுகவுக்கு சம்பந்தம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆணையத்தை எதிர்க்கிறீங்க. இப்ப இதுல பாருங்க, நீ எதுக்காக இப்ப எஸ்ஐடி வேணான்னு சொல்றாரு. ஏன் வேண்டான்னு சொல்றாங்கன்னா, நீதிபதியே வந்து தமிழ்நாடு காவல்துறை மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு காவல்துறையை வச்சே ஆர்டர் போட்டிருக்காங்க, இது எப்படி செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பிளே பண்றாங்க. இதுல உண்மை என்ன அப்படின்னா, காவல்துறை எப்போதுமே தன்னுடைய உயரதிகாரிகளுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா நீதிமன்றம் என்ன செஞ்சிருக்குன்னா, அதை கட் பண்ணிட்டு எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட் மானிட்டர்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எதில் நடந்துச்சு? அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் வந்து கோர்ட்டே வந்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து அந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் விசாரித்து கோர்ட்டிடம் வந்து உண்மையை தெரிவித்தார். இது ஏற்கனவே இது நடந்திருக்குது. அதில் நம்ம பார்த்தோம், உடனடியாக அந்த நபருக்கு வந்து தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த தீர்ப்பில் கூட வந்து இவ்வளவு பெரிய கொடும் தண்டனை கொடுக்கப்பட வேண்டுமா அப்படின்றது வேற, செல்வி தோழர் பேசியிருக்கிறாங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ விசாரணை வேகமாக நடந்திருக்கிறது கோர்ட் மானிட்டர்டு டீமில். அப்போ இப்போவும் கோர்ட் மானிட்டர்டு டீம் தான் போட்டிருக்கிறாங்க. சரி, இவ்வளவு அவநம்பிக்கை இருக்குல்ல காவல்துறையிட்ட, அப்புறம் என்ன டேஸுக்கு காவல்துறை ஆட்களையே பாதுகாப்புக்கு கேட்டு டிஜிபிட்ட லெட்டர் கொடுத்தீங்க? காவல்துறை மேல உனக்கு நம்பிக்கை இல்லைல்லப்பா, எதுக்குப்பா காவல்துறையிட்ட போய் ப்ரொடெக்ஷன் கேட்குறீங்க? சிஆர்பிஎஃப்ட்ட கேளுங்க, பிஎஸ்எஃப்ட்ட கேளுங்க, சாஸ்திர சீமா பல்ட்ட கேளுங்க, ஐடிபி இந்தோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ்ட்ட கேளுங்க, ஏன் இந்தியன் ஆர்மிட்ட கேளு. ஏன் இல்லாட்டி நீ தான் காசு கொடுத்து துபாயில இருந்து பவுன்சர்ஸ் கூட்டி வர்றியா? அந்த கம்பெனி மொழி தெரியாத பவுன்சர்ஸ் அவங்கள கூட்டு வா, துப்பாக்கி எடுத்து கட்சிக்காரன் தலையிலே வைக்கிறானே. ஏங்க தேவர் ப்ரூவன் எஃபெக்டிவ்ங்க. தொண்டனாவே இருந்தாலும் தூக்கி வீசுறதுல அவங்க தேர்ந்தவர்கள் இல்லையா? என்னையை விட்டுருங்க, என்னையை தொடுங்க, என் தொண்டர்களை தொட. உங்க கண்ணு முன்னாடியே லெஃப்ட்லயும் ரைட்லயும் புடிச்சுக்கிட்டு பாலையா படத்துல வர்ற மாதிரி தூக்கி அடிச்சான் பவுன்சர். நீ வீசுனதே நீதான், வீச சொன்னதே நீதான். அங்க ஓ வண்டி டயருக்கு அடியில விழுந்து ஏத்திட்டு உன் வண்டி நிக்காம போகுது. வேகத்தடையில ஏறினாலே டயர்ல என்ன நடக்குதுன்னு தெரியுது. இதுல சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அதுல பாருங்க, அண்ணன் வந்து சேஃப்டியா போக சொல்றாருன்னு ஒரு க்ளோஸ் அப் வீடியோ காட்டுறாங்க. சேஃப்டியா போங்கன்னு அந்த வீடியோல சொன்னது உண்மைனே வச்சுப்போம். அப்ப தெரியுது இல்ல, அந்த வண்டியில போகும்போது குறுக்க வந்து பாயிறாங்கன்னு தெரியுது இல்ல, வண்டியை மாற்றி வேறு ஒரு வாகனத்தில் போவதில் உங்களுக்கு என்ன தடை? அடுத்து கீழே அங்கே தொண்டர்களை எல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு வேறு வாகனங்களை சைடில் வர்ற மாதிரி பண்ணிட்டு உங்கள் வண்டியில் மக்கள் விழாதபடிக்கு போவதுக்கு உங்களுக்கு என்ன தடை? நான் என்ன கேட்குறேன், ஐஆர்எஸ் வந்தார்ல ஆடி காரில். ஆமாம், நீங்களும் கரூரில் தானே இருக்கு. ஆமாம். அந்த கார் வந்தது தெரிஞ்சா போனது தெரிஞ்சா? தெரியலையே. அந்த காருக்குள்ள நீ இருந்தேன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. நீ நேரம் கிளம்பி வந்துருந்துருக்க வேண்டியது. அப்படி வந்துட்டு போறதுல ஒருவேளை அந்த காருக்குள்ளேயே உட்காந்து கூட வீடியோ கால் பேசி இருந்திருக்கலாம். நீ கதவை பூட்டிட்டு தானே உள்ள போன. நீ பவுன்சர் மாதிரி ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு உள்ள வர வேண்டியது தானே. இல்லை ஏதாவது ஹோட்டல் சர்வர் மாதிரியாவது ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு அதை நான் க்ளீன் பண்ண வந்திருக்கேன், சர்வர் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ள போ. நடிகர் சந்தானத்தினுடைய ஃபேமஸான பைட் ஒன்று இருக்குது, பாய் வீட்டு பிரியாணி சாப்பிட்டது ஞாபகம் இருக்கா? பத்திரிக்கை எடுத்துட்டு போறது. காரைக்குடியில இவங்க எல்லாம் வந்து ஒரு ஹோட்டல்ல தங்கி, அங்க ஒரு இடம் தான் இருக்கு, அந்த இடத்துல தங்கி இருக்கிறாங்க. கீழே வந்து பாய் கல்யாணம், பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு மாறுவேடத்தில் போய் பிரியாணி சாப்பிட்ட போது வராத கூட்டம் கேத வீட்டுக்கு போகும்போது எப்படி வரும்? ஓ, இவர் போய் சாப்பிட்டாரா? ஆமா ஆமா ஆமா. அப்புறம் என்ன, அதான் பழக்கமா இருக்குல்ல, கிளம்பி போக வேண்டியதானே. இல்லாட்டி 10 ரூபாய்க்கு கர்ச்சிப்பு வாங்கி மூஞ்சியை கட்டிக்கிட்டு உள்ள போக வேண்டியதானப்பா. எடப்பாடியே குச்சம் இல்லாம கர்ச்சிப் யூஸ் பண்றாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு இல்லாத மேக்கப் ஆர்டிஸ்டா? எத்தனை பேரை கூட்டா எத்தனை
இல்லாட்டி நார்மலா நீங்க இருக்கிற கெட்டப்ல கிளம்பி வந்தா கூட பாதி பேருக்கு தெரியாதுல்ல. அப்படியாச்சும் வந்துட்டு போக வேண்டியதானே. யார் இப்ப தடுக்க போறா, யார் இப்ப கண்டுபிடிக்க போறா? அந்த தலையை சீவாம தாடியை சேவ் பண்ணிட்டா ஆளு அடையாளம் தெரியாதுங்க. அப்படியே கிளம்பி வந்துட்டு போகலாம். நான் தெரியலையா போன வாரம் பாதி பேர் ஐயன் காத்து. அது ஒரு பக்கம். அப்படி கிளம்பி நீங்க வந்துட்டு போக வாய்ப்பு இருந்தோம், நான் வர்றேன் அப்படின்றத காட்டணுங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய படாபவத்தை காட்டுறது. அஃபிடவிட் வேற. இப்ப காவல்துறை மேல நம்பிக்கையே இல்லாம இப்படி சொல்றீங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, அட் நோ பாயிண்ட் இன் டைம் prior to the incident where any of the petitioners leaders instructed by the local police to turn back the vehicle of the party president and halt the meeting. அதாவது அந்த சம்பவம் நடைபெற்ற போது எந்த காவல்துறை அதிகாரியும் எங்களிடம் வந்து வாகனத்தை நிறுத்த சொல்லியோ திரும்ப செல்ல சொல்லியோ சொல்லவே இல்லை. காவல்துறையினுடைய சட்டப்படி அந்த கூட்டத்தையே தடுத்து நிறுத்துவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருந்தும் கூட அவர்கள் அதை செய்யவில்லை. இந்த உருட்டெல்லாம் இன்னைக்கு வந்து உருட்டாத. அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு அடுத்த நாள் பிரஸ் மீட் வச்சு அமுதா ஐஏஎஸ் அவர்கள் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் தெளிவா சொல்லிட்டாரு. 50 மீட்டருக்கு முன்னாடியே அவரை நிப்பாட்டிட்டு நீ இடத்த காலி பண்ணு, வேணாம் அல்லது இங்கேயே பேசிட்டு கிளம்பு, அந்த பக்கம் தாங்காதுன்றத சொல்லிட்டோம்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. அப்ப சொன்னப்ப உன் கட்சிக்காரன் ஒருத்தன் கூட எஃப்ஐஆரே போடப்படாமல் கொள்கை பரப்பு செயலாளர்லாம் வெளியில தான் நடமாடிக்கிட்டு தெரிஞ்சாரு. யூடியூபா போய் பேட்டி கொடுக்கக்கூடிய கும்பல் பூரா பேரும் ஜாலியா ஒரே இடத்துல உட்காந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. இவனுங்க எல்லாருமா சேர்ந்து அன்னைக்கே அந்த மறுப்பை கொடுத்துருக்கணும்ல. இன்னைக்கு என்ன திடீர்னு புதுசா வந்து வேற ஒரு கதை உருட்டுற? அந்த கதையில உண்மை இருக்கா இல்லையான்றத ஒண்ணு இப்ப வெளியில வரும். ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் வீடியோ ஆதாரத்தை வெளியே வர வேண்டாம். இவங்க சொல்றதுலயே இவங்க முரண்படுவாங்க. எப்படின்னா, காவல்துறை உங்களுக்கு தகவல் தெரிவிக்கவில்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, ஆனா தெரிவித்ததா ஒருத்தர் சொல்றாரு. யாரு? ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம். நீதிபதி சொன்ன கருத்துக்கு மாற்று கருத்தை முன்வைத்து அதுல தகவல் பிழை இருக்கின்றத குறிப்பிட்டு அஃபிடவிட் போடுறீங்கல்ல. ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் இது போன்ற பிரஸ் மீட்டில் சொன்ன தகவல் தப்பானது, அதற்கு ஆதாரம் இருந்தால் அவர் சமர்ப்பிக்க வேண்டும். அஃபிடவிட்ல சேர்க்க வேண்டியதானே. டேவிட்சன் தேவாசீர்வாதம்ன்ற பேரோ ஏடிஜிபின்ற பேரோ அஃபிடவிட்ல இல்லையேப்பா. நீதிபதி செந்தில்குமாரை கூப்பிட்டு அவர் சொன்னது தப்புன்னு அஃபிடவிட்ல சொல்லியிருக்கியே. அமுதா ஐஏஎஸ் சொன்னது தப்பு, டேவிட்சன் தேவாசீர்வாதம் சொன்னது தப்பு சொல்லுங்க. ஏன்னா நேரடியா வந்து மறுபடியும் படிச்சு நீங்க முன்னாடி ஆதாரத்தை போடுவாரு. என்ன நேரத்துல சொன்னேன், எந்த லைன்ல சொன்னேன், அந்த லைன்ல இருந்து காலை எடுத்து இந்த கொடுத்துட்டேன், யார் என்கிட்ட பேசுனது, அவங்க என்ன பதில் சொன்னாங்க, ரெஸ்பாண்டன்ட் பேரு இந்தா அப்படின்னு எடுத்து கொடுத்துருவாரு. எவ்வளவு பெரிய ஃப்ராடரா நீங்க. அப்பா இதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி நீங்க பண்ற பிஹேவியரும் நடத்தையும் இருக்குல்ல. ரூமை சாத்திக்கிட்டு வீடியோ காலில் இருக்கக்கூடியவர்களை பக்கத்துல கூட உட்கார வச்சு பேச விடாம ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ்ல வச்சு அதை வீடியோ எடுத்து அந்த வீடியோவை பல பேருக்கு சோக மியூசிக்குகளை போட்டு வெளியில ஷேர் பண்ண வைக்கிறதுக்கு அனுப்புற அந்த அயோக்கியத்தனம் இருக்குல்ல. பச்சை படுகொலை பண்ணக்கூடிய ஒரு கொடூர கொலகாரனுக்கு இருக்கக்கூடிய மைண்ட் செட் அது. சினிமாவில் வில்லன் மாதிரி வந்து கொலை பண்ணக்கூடியவன் அந்த கேரக்டர் குரூரமா இருக்கு, ரத்தம் தெறிக்க வரக்கூடிய கேரக்டர் மாதிரி இல்லை. அந்த கேரக்டர் செய்ய வேண்டிய பிஹேவியரை எந்தவித கூச்ச நாச்சமும் இல்லாம ஒரு கட்சிங்கிற பேர்ல செய்றீங்களா. அதுலயும் ஒரு வீடியோ போடுறேன். அருண்ராஜ் ஐஏஎஸ் இங்க நின்று இப்படி ஐஆர்எஸ்ஸா அங்க நின்று இப்படி போனை காட்டுறாரு. பாதிக்கப்பட்ட குடும்பம், உயிரிழப்புகளை சந்திச்ச குடும்பம் அந்த பக்கம் தள்ளி நிக்குது. இவர் முகம் தெரிகிற மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு இப்படி காட்டுறாரு. அந்த குடும்பம் அங்கே நிற்கணும். அந்த குழந்தை இறந்த உங்களுடைய ஃபோட்டோவை கையில் வச்சுக்கிட்டு அவங்க இப்படி நிற்கிறாங்க. இப்படி நின்று அங்கே நின்னே பேசுங்கன்னு ஸ்பீக்கர் கேட்குற மாதிரி சவுண்டை வச்சு இவங்களை வீட்டில் கேட்க விட்டுட்டு கதவை பூட்டிக்கிட்டு சுற்றி ஒரு 3 பேரை மொபைலில் வீடியோ எடுக்க வச்சு. ஏன்னா கிட்ட வந்தா பேசுகிற பசங்களுக்கு வந்து அது லைவாக ரெக்கார்டடான்றது தெரிஞ்சிடும்ல. ஓ, இது சிங்கிள் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி எல்லாருக்கும் நமக்கு தெரியாது இல்லையா. கரெக்ட். இப்போ பொதுவாக வந்து இந்த மாதிரியான பெரிய ஆட்கள் பேசும்போது மக்கள் வந்து குறுக்க பேச மாட்டாங்க. சரிங்க சார், அவங்க சோகத்தில் இருக்கிறவங்க வேறு அப்படி தானே சொல்ல போகிறாங்க. அப்போ நீ பாஸ் கொடுத்து நீ நடிங்க, உனக்கு சொல்லியா தரணும். அதை விட கொடுமை ஒருத்தர் லைவ்ல பேசியிருப்பாங்க. அந்த அம்மாட்ட கேட்கறதுக்கு அந்த அம்மாவை விக்டிமைஸ் பண்ணி பேசுனது கொடூரம். ஐயோ, அதாவது அண்ணா கொஞ்சம் டயத்துக்கு வந்திருக்கலாம்ன்றது அந்த பொண்ணு கேட்குற கேள்வியா? ஆமாம். அப்போ என்ன சொல்லியிருக்கணும்னா, சாரிம்மா நீ கேட்டேல இன்னும் ஸ்டாலின் சார் சாரி சொன்னா போதுமானு, அந்த சாரியை தான் சாரி கூட நீ சொல்லியிருக்க வேண்டாம். இல்லைம்மா கிளம்பிட்டேன், ஆனால் வேறு நெருக்கடிகளால் என்னால் பயணத்தில் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படி கூட சொல்லியிருக்கலாம். இனிமேல் இது மாதிரி நடக்காம பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லலாம். மாறாக நான் தான் பிள்ளைய தூக்கிட்டு வராதன்னு சொன்னேன்ல, நீ ஏன் பிள்ளைய தூக்கிட்டு வந்த அப்படின்னு இது விக்டிம் ஷேமிங், விக்டிம் பிளேமிங். அதை சொல்லிட்டுறதுனுடைய பொருள் என்ன?
தூக்கிட்டு வந்தா இப்படிதான் சாவாங்க. நீ அந்த இடத்துல பாஸ் விட்டுட்டு அந்த இடத்துல நீ அவங்கள அதை நோக்கி திருப்பிக்கிட்டு கேள்வி. அதுதானே யானைகள் நடந்தால் எறும்புகள் சாகத்தான் செய்யும் அப்படிங்கறதுனுடைய வெளிப்பாடு. நான் நடந்தா 4 பேர் சாகதான் சார் செய்வான், அதானே சொல்ற. அதான் அந்த திரைப்படத்துல வந்து அது செஞ்சது விஜயகுமார் ஐபிஎஸ்ஸா கூட இருக்கலாம்னு சொல்லுவாங்க இல்ல. அதே மாதிரி ஒவ்வொருத்தங்க வீட்டுக்கும் வீட்டுல கதவை பூட்டிட்டு நீ என்ன பேசுன, இப்படிதான் பேசுனியா, நீ எதுக்கு வந்த, நீ எதுக்கு பிள்ளைய கூப்பிட்டு வந்த, இந்த வியாக்கியானம் பேசுறதுக்கு நீ வந்து முதல்ல நீ கிளம்பி வாமல்ல, நேரில் வந்து அந்த மூஞ்சியை பார்த்து சொல்லு, அப்போ தெரியும் அவங்க யாருன்னு. எல்லாரையுமே வந்து ஹியூமிலியேட்டா அது என்ன சொல்லுவாங்க. ஆமாம், அந்த அந்த சென்ஸில் எல்லாருடைய மனநிலையவும் டீல் பண்ணியிருக்கிறாப்புல. இப்படி யாராவது வந்து தங்கிட்ட பேசினதை வெளியில் சொல்லிடுவாங்களோன்றதுக்காகவே யாரையும் பக்கத்தில் அண்டை விடாமல் பூட்டிக்கிட்டு போய் பேசிக்கிட்டு இந்த வேலையை பார்த்துருக்காங்க. அடுத்து நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வச்சிருக்கிற பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 20 லட்சம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோனை போட்டு சார் அக்கௌண்ட் நம்பர் இதுதான், இந்த அக்கௌண்ட்டுகள் எல்லாத்துக்கும் ஆளுக்கு 20 டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்கன்னு ஃபோனில் சொன்னால் வேலை நடக்குமான்றதா? நடக்கும். ஆனால் இவனுங்க கூட்டம் வந்து எப்படிப்பட்ட திருட்டு கூட்டம்னா, ஆப்பை ரெடி பண்ணிட்டு பல பேருக்கு பேமெண்ட்டை கொடுக்காம கமிஷனை பார்த்துக்கிட்டு கூட இருக்கிறவனுங்களே கொள்ளையடிச்சானுங்க. மாவட்ட நிர்வாகிகள் போஸ்டிங் கிடைக்க 5 லட்சம் 10 லட்சம்னா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு கவுன்சிலர் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே அட்டூழியம் பண்ணுறானுங்க. இப்படி பச்சை அயோக்கியத்தனம் பண்ணுறவன் தான் தான் கூட இருக்கிறான்றது விஜய்க்கே தெரியும். இப்போ ஏன் பணம் போகலை, ஏன் போகாததுக்கு காரணம் பொதுவாக இந்த பணம்லாம் டீல் பண்ணுறது புஷி ஆனந்த் அவர்கள். அவர் தான் வந்து எந்த சீட்டை எத்தனை ரூபாய்க்கு விற்கிறதுன்றத முடிவு பண்ணுவார். அதாவது புஷி ஆனந்த் வந்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறார், கொடுக்குற இடத்துல இருக்கிறவர் வந்து வெங்கட்ராமன். அவர் வந்து கொஞ்சம் அவர் பேர்ல கேஸ் இல்லைல்ல, இருக்காது. அவர் பேர்ல கேஸே வந்தாலும் கோர்ட்ல நிக்குமான்றதெல்லாம் அடுத்த விஷயம். அவ்வளவு ஸ்ட்ராங் பெல்ட் அது. ஆர்எஸ்எஸ் பெல்ட்ல இருக்கிறவங்க அவங்க அப்படி இருக்காங்க. அவர் தான் பொருளாளர், அவர் தான் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றவர், அவர் தான் பணம் கொடுக்கணும். சரி, அதனாலதான் எண்ணுகிறேன்ற ஒரு வார்த்தையை போட்டது. கொடுக்கலாம் என்று எண்ணுகிறோம் அப்படின்றதனுடைய பொருள் அதுதான். இவனுங்க எண்ணுவானுங்க, கொடுக்கவே மாட்டானுங்க. நம்மள்ட்ட அந்த விஜயகாந்த் படத்துல வரும் தெரியுமா, மனசு குளிர்றதுக்காக டைலாக், அந்த கேங்கு தான். அப்படியே கொடுக்குறனாலும் இவங்கள்ட்ட நம்பிக்கையான ஆள் கிடையாது. நானே நேரடியாக வந்து கொடுத்தா தாண்டா வேற வழி இல்லடான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் ஒரு கட்சி தலைவர் இருக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமா இருக்க. மாறா எழுச்சி தமிழர் திருமாவளவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்றது தான் முக்கியமானது. தன்னுடைய கட்சியின் சார்பாக பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்களுக்கு தலா 50,000 எண்ணிக்க விசிகா பொறுப்பெடுத்து கொடுக்கும் அறிவிச்சுட்டு அந்த பணத்தை எப்படி கலெக்ட் பண்ணியிருக்காரு தெரியுமா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் என்னுடைய வங்கி கணக்குக்கு தலா 10,000 அனுப்ப வேண்டும் அப்படின்னு பதிவு போட்டு தன்னுடைய பர்சனல் அக்கௌண்ட் நம்பரை போட்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு பணத்தை அனுப்புங்கன்னு சொல்லி அந்த பணத்தை வசூல் பண்ணி அந்த பகுதி மக்களுக்கு கொடுக்குறாரு. அந்த கட்சியில் விசிகாவில் அந்த ஒரு நபருக்கு 50,000ன்றது வந்து எவ்வளோ பெரிய தொகை தெரியுமா? விசிகா வந்து ஆட்சிக்கு வராத கட்சி, அது அதிகாரத்தில் வந்து அமைச்சர்களாகவோ அல்லது அதிகார பதவிகளிலேயோ இருந்த கட்சி கிடையாது. அதிகபட்சம் 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ 2 எம்பி, அதுக்குள்ளே தான் அந்த கட்சியினுடைய வரம்பு இருக்கிறது. அவங்க இதை கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுன்றது வந்து அவ்வளவு சாதாரண காரியம் இல்லை. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அத்தனை பேரும் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். அவர்களிடமிருந்து மாவட்ட செயலாளராகவே இருந்தாலும் அவர் எங்கேருந்து வசூல் பண்ணுவார்? கீழே இருக்கிற கேடரிஸ்ட்டை தானே வசூல் பண்ணுவார். அப்போது இப்படி குருவி சேர்ப்பது போல் சேர்த்து ஒரு தொகையை கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க. அதிமுக சார்பாக 5,000 ரூபா கொடுத்துருக்காங்க. 5,000? அது ஒரு 1-2 பேருக்கு 5,000 ரூபா வாங்கியிருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. வாங்கினாலும் வாங்கியிருப்பாங்க, பட் அந்த 5,000 கொடுத்துருக்குறாங்க 1-2 பேர்கிட்ட. சரி, ஓகே, நான் எதுவும் கமெண்ட் பண்ண விரும்பல. அதான் ஒரே கூத்த கேளுங்க, நிர்மலா சீதாராமன் வந்திருக்கிறாங்க, காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு தட்டு காசு? இப்போ நான் எவ்வளவுன்னு கேட்கக்கூடாது, எப்படின்னு கேட்கணும். எப்படி? நான் ஒருத்தர் கேட்டேன், வேற யார் சார் வந்தாங்க, பிஜேபியிலேருந்து யாராவது வந்தாங்களா? வந்தாங்க சார், நிர்மலா சீதாராமன் வந்தாங்க சார். அப்படியா, என்ன சொன்னாங்க? அவங்களும் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க சார். எப்படி சார் பணமாக எப்படி கொடுக்குறதா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் சார் அக்கௌண்ட்டுக்கு நேராக வந்துடும்னு சொன்னாங்க. அக்கௌண்ட் நம்பர் வாங்கினாங்களா? இல்லை சார். அது ஒரு இறந்து வீடுங்க, அந்த வீட்டில் போய் பாஜக காரங்க இதெல்லாம் பண்ணலைன்னு தாங்க அதிசயம். இப்போ புதுசாக விஜய் அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு, எண்ணுகிறேன்னு சொல்லிட்டு காசு கொடுக்காம. இப்போ நிர்மலா சீதாராமன் வந்து அக்கௌண்ட் நம்பரே வாங்காமல் காசு கொடுக்குறேன்னு சொன்ன மாதிரி ஒரு அக்கௌண்ட் நம்பர் வாங்கிட்டு காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருக்கிறாரு. இன்னொன்று இதில் இன்னொரு உளவியல் இருக்குது. இந்த கொடுக்காமல் இருக்கிறதுக்கு பின்னாடி கொடுத்துட்டா வேற மாதிரி மாறிடும். கொடுக்கல அப்படின்னா கொடுக்குற வரைக்கும் நீங்கள் ஏதாவது பேசிட்டீங்கன்னா வராமல் போயிரும்ல. அந்த நெருக்கடியை வச்சுக்கிட்டே இருக்கிறது செக்கை ஊடகங்கள் சுற்றிக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் பணத்தை கொடுக்காம வச்சுருந்தோம்னா தான் நம்மளுக்கு ஃபேவரட்டாக பேசுவாங்க அப்படிங்கிறது கூட
ஒரு செய்தியாக உழவுது, அந்த பகுதி மக்கள்கிட்டே அது உழவுது. இல்லைங்க அவருக்கு ஃபேவரட்டாக நாங்கள்லாம் பேசணுங்கிறதுக்காக கூட எங்களுக்கு இன்னும் கொடுக்காம இருக்கலான்னு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்லேயே சில பேர் ஆஃப் த ரெக்கார்ட் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, அது தனி. இதில் ஏடிஜிபி என்ன சொன்னார், நான் வந்து 50 மீட்டர் முன்னாடியே நிற்க சொன்னேன் சார், வண்டியை நிப்பாட்டாமல் அவங்க தான் சார் உள்ளே பூந்தாங்க அப்படின்றத அவர் சொல்கிறார். நான் இந்த வீடியோவை மக்கள்கிட்டே போட்டு காட்டுறேன். ஆமாம், அந்த பஸ் ஒருவேளை உள்ளே வராமல் இருந்திருந்தா இவ்வளவு தூரம் நடந்திருக்காது. ஏன்னா அந்த பஸ்ஸு பெரிய ஒரு இடத்த ஆக்கிரமிச்சது. அதோட சேர்ந்து அது ஒரு வண்டியாக வரலைங்க, ஒரு 4-5 வண்டி சேர்ந்து வருது உள்ள ஒரு க்ரௌடுக்குள்ளே. அப்போ எல்லாருமே உள்ளே வரும்போது நெரிசல் ஏற்படுது அப்படின்றத மக்கள் ஒத்துக்கிறாங்க. எழுச்சி தமிழர் பேசின வீடியோவே போட்டு காட்டினேன். அவர் வந்து கூட்டம் சேர்ப்பதற்காகவே வேண்டுமென்றே இதை செய்கிறாரா அப்படின்றத. ஆமாம், இதைத்தான் நானும் சொல்லுகிறேன், கூட்டத்தில் இருந்தே சொல்லுகிறேன் அப்படின்னு ஒரு பெண்ணும் நம்மக்கிட்ட பேட்டியிலே சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இந்த பிரத்யேகமான வீடியோ கரூரில் போய் இந்திரகுமார் எடுத்துகிட்டு வந்திருக்க வீடியோ இன்று இரவு அல்லது நாளை காலைக்குள்ளே நம்மளுடைய பேரலையிலேயே ஒளிபரப்பாகும். நிச்சயம் அதில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல மக்கள் பேசிய கருத்துக்கள் ரொம்ப வலியோடு தொடர்புடையதாக இருக்குது. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன், இது வந்து என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணது. அதாவது மரணம் நடந்தது இதெல்லாம் போக இந்த காயம்பட்டவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய குரல் வந்து பெரும்பாலும் வெளியே வரலை. அதனால் காயம்பட்டவர்களையும் போய் தான் நேற்று பார்த்துட்டு வந்தேன். ஒரு காயம்பட்ட பெண், அந்த பெண் வந்து தமிழ்நாடு முதல்வருக்கும் இதை நான் கோரிக்கையாக வைக்கிறேன். அவங்க வந்து கோர்ட்டில் வந்து ஓஏ அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குது, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட். அதாவது பியூன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம கலோக்கியலா, அது அப்படி சொல்லக்கூடாது, அவங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட். அந்த இதுக்கு அப்ளை பண்ணி எழுத்து தேர்வாகி தேர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்னைக்கு? ஞாயிற்றுக்கிழமை கடைசி நாள். ஆனால் காயம்பட்டு ஞாயிற்றுக்கிழமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த காரணத்தால் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண முடியாமல் அவர் செலக்ட் ஆகியும் அவருக்கு அந்த வேலை கிடைக்கவில்லை. ஐயோ, அரசு தரப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காணொலி வழியாக அதை ஒரு தகவலாகவும், இதெல்லாம் வந்து ரொம்ப ரீசனபிளாக ரிலாக்ஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஒருவேளை இது அரசினுடைய கவனத்திற்கு வராமல் இருந்திருக்கலாம். ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்வியில் தானே ஒரு மிகப்பெரிய சாதிய படுகொலையை நிகழ்த்தினவன் வந்து சிறையில் அடைக்கப்பட்டான். கார்த்திகை செல்வன் கேட்ட கேள்வியில் தானே ஒரு பதில் வருது. அப்போது யாரோ ஒரு பத்திரிகையாளர்னு இல்லாமல் நாம் கேட்டபோது அவங்க சொன்னது நியாயமாக இருக்கிறது. அவங்க ஒரு சிங்கிள் மதரு, அவங்க வந்து கணவரை இழந்துட்டாங்க, இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணவங்க, பையன் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க கூட்டத்துக்கு, அதை தாண்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போயிருக்கிறாங்க, இப்படி ஆயிடுச்சு. ஆனால் அவங்க மிஸ் பண்ண அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஜீரணித்து கொள்ளவே முடியாதது. ஏன்னா இன்றைக்கி அவங்க ஓஏவா உள்ளே போனாங்கன்னா 25,000 மினிமம் சம்பளங்க. ஆமாம், நிச்சயமாக தமிழ்நாடு அரசு மாண்புமிகு மெட்ராஸ் ஹைகோர்ட் தயவு செய்து இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும், கொலீஜியம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவங்களுக்கு இந்த மாதிரியான போர்க்கால சூழலில் இருக்கிறவங்களுக்கு கன்சிடரேஷன் கொடுக்கறதுன்றது ரொம்ப வழக்கமான ஒரு நடைமுறை தான். அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றத தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கிறோம். அந்த வீடியோவும் இருக்கிறது. நாளைக்கு இந்த வீடியோ ஒளிபரப்பாகும் போது அதை தனியாகவும் கட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணலாம். இப்போ இந்த காவல்துறை தொடர்பான விவகாரம் உள்ளே வராதன்னு சொன்னதையும் மீறி வந்தாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு 7:30 மணிக்கு வந்தாங்க. வந்து சார் விஜய் பேசி முடிச்சிட்டாரான்னு கேட்டாங்க. கேட்டதுக்கு முடிக்க போகிறாருன்னு சொன்னோம். சரிங்க சார், முடிச்சிட்டா சீக்கிரம் கிளம்புங்கன்னு போலீஸ் சொன்னாங்க. அவங்க சொன்னதன் அடிப்படையில் அவங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற காரணத்தால் உடனடியாக நாங்கள் அவர்கள் சொன்ன அறிவுறுத்தலை கேட்டுத்தான் நாங்கள் கிளம்பினோம். அவங்க சொன்ன அறிவுறுத்தலை கேட்டு வண்டி 50 மீட்டர் முன்னாடி நிப்பாட்டிருக்கலாம்ல. அவங்க சொன்ன கேட்பாரா? ட்ரம்ப் சொல்லணும், செக்ரட்டரி சொல்லணும்ல சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்களேன், ஒரு எஸ்பி சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஐயோ, எஸ்பி சொல்லி கேட்குற அளவுக்கு பெருந்தன்மை இருக்கா விஜய்க்கு? எஸ்பி சொல்லி கேட்டது மட்டும் இல்ல, எஸ்பி வந்து அவர் ரிட்டர்ன் போற ரூட்டை வந்து மாற்றி அமைச்சு கொடுக்குறாரு. இப்படி பிரச்சனை நடந்துச்சுன்னு ஈர வெங்காயத்தை அங்கேயே பண்றேன்னு அவர் சொல்லி 50 மீட்டருக்கு முன்னாடியே நிப்பாட்டி பேசிட்டு கிளம்புன்னு சொன்னார்ல, அப்பயே கேட்டிருந்தா அந்த 42 உயிர் போயிருக்காதுன்றது தானே யதார்த்தமா இருக்கு. அதுதானே இப்ப கேள்வியா இருக்கு. அதாவது சாவு விழுந்ததுக்கு பிறகு ஐயோ நம்மள ஏதாவது பண்றாங்களோன்னு பயந்துக்கிட்டு போலீஸார்னு கெஞ்சுற நீ, இவெல்லாம் நடந்துருமோன்னு அச்சமா இருக்குடா, வேணாண்டா, கிளம்புடா, பொத்துன்னு மயக்கம் போட்டுக்கிட்டு இருக்காங்கடான்னு சொல்லும் போது உனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை. ஏன்னா நீ காட்ட விரும்பினது வேற ஒண்ணு, அது நடந்தது வேறு ஒண்ணா. நடந்த உடனே பதறி அடிச்சுட்டு ஓடி இருக்கிற தலை தெரிக்க. இப்ப ரிட்டர்ன் ஏர்போர்ட் வரைக்கும் போறதுக்கு வந்து அந்த பஸ்ல போகல, வேற ஏதோ வாகனத்துல தானே போயிருக்கிறாரு. ஆமா, அப்ப அதே போன்ற வேற ஒரு வாகனத்துல கரூர் பார்டர்ல ஆதவர்ஜுனாவோட சேர்ந்து நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா ஒன்றும் நடந்திருக்காது.
கிளம்பி வந்திருக்கலாம், நின்றுக்கலாம், அங்கேயே பக்கத்துல ஏதாவது ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கியிருக்கலாம். உங்களுக்கு என்ன புதுசா ஊரா போய் ஹோட்டல்ல தங்குறதும் ஷூட்டிங் அட்டன் பண்றதும் உங்களுக்கு புதுசு கிடையாது. கரூர்ல ப்ரொடக்ஷன் மேனேஜர் எத்தனை பேர் இருப்பான்? 69 படமா 70 படமா நடிச்சிட்டீங்க. அதுக்கு முன்னாடி உங்க அப்பா வேற பல வருஷம் படம் நடிச்சு கோயம்புத்தூர் மாப்பிள்ள வேற, அதெல்லாம் எல்லாமே இருக்கு. கரூர் ஏரியால கேட்டீங்கன்னா உங்களுக்கு வீடு தர மாட்டேன்னு நான் சொல்ல போறேன். ஒருத்தன் வீட்டுல வந்து தங்க வைப்பான்ல, ஹோட்டலையே எம்டி பண்ணி தருவாங்க. எம்டி பண்ணி தருவாங்க. காசு வச்சிருக்கீங்க, பணம் என்னங்க பணம், இதெல்லாம் விஜயகாந்த் மனசுல நினைச்சுக்கிட்டு டைலாக்லாம் வேற விட்டீங்க. அப்படியெல்லாம் இருக்கிறப்ப நீங்க போய் அங்கேயே தங்கி இருந்திருக்க வேண்டியதானே. யார் எந்த வீட்டில் இருக்கீங்கன்னு உங்களை வந்து தேட போதா போலீஸ்? இவ்வளவு நாளா நீங்க பனையூர்ல இருக்கிறீங்க, உங்களை தேடி உங்க வீட்டுக்கு ஸ்விக்கி டெலிவரி பையாவது வந்தானா? எவனுமே வரமாட்டான். அவங்கள உங்க வாழ்க்கையே தனிக்காடா உட்கார்ந்து இருக்கிறீங்க. மனசு உடஞ்சு போயிருக்கேன், விதந்து போயிருக்கேன், அது பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அப்போ இருந்து செஞ்சிருக்க வேண்டிய பல வேலைகளை தவிர்ப்பதற்காகவே திட்டமிட்டு பல காரியங்களை செஞ்சுட்டு இப்போ கோர்ட்டில் ஒன்றும் மீடியாவில் ஒன்றும் தாவேக்கா காரணங்கள்கிட்ட ஒன்றும் உருட்டிக்கிட்டு இது ஒரு பொழப்பா இல்லை. இன்னொன்று, இப்போ என்ன கேட்டாலும் வீடியோ ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கத்தி குத்துக்கு வீடியோ ஆதாரம் இல்லை, கழுத்தை நெரிச்சதுக்கோ ஸ்ப்ரே அடித்ததுக்கோ வீடியோ ஆதாரம் இருக்கா? இல்லை. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த டாக்டர் ஒருத்தரை வந்து நாங்கள் அங்கேயே இருக்க சொன்னோம், நாங்கள்லாம் அப்ஸ்காண்ட் ஆகிட்டதா சொன்னார் இப்போ நீதிபதி. அப்படிலாம் ஆகலை. அங்கே டாக்டர் பிரபு கடைசி வரைக்கும் களத்தில் இருந்து உதவி செஞ்சார். இப்போ ஃபுட்டேஜ் கேட்போம்ல அடுத்து. ஏன்னா இந்த டீமை பற்றி நமக்கு நல்லா தெரியும். டாக்டர் பிரபு என்ன டாக்டர்? என்ன டாக்டர்? பல் டாக்டர் தானே? பல் டாக்டரா? ஆமாம். எம்பிபிஎஸ் கிடையாதா? பாருங்க என்னங்க சொல்கிறீங்க? டென்டல் இம்ப்ளான்டாலஜிஸ்டா டாக்டர் டிகே பிரபு. ஐயா பிடிஎஸ்ங்கய்யா. டாக்டர் போட்டிருக்கேன். எந்த டாக்டர்? அவர் பல் புடுங்கிற டாக்டர் பிடிஎஸ். ஓ, இத கோர்ட்ல சொல்லியிருக்காங்களா? இது வந்து நாங்க ஒரு மருத்துவரை உட்கார வச்சிருக்கோம், அங்க விட்டுருந்தோம். இப்போ பிடிஎஸ் டாக்டருக்கு அங்க என்னடா வேலை? ஃபர்ஸ்ட் எய்ட் இடத்துல. சரி, ஃபர்ஸ்ட் எய்டு பண்றாரு, ரைட், ஓகே. இப்போ நம்ம என்ன கேட்போம்? வீடியோ கேட்போம். ஏன் வீடியோ கேட்குறோம்னா, டாக்டர் பிரபு அவர்கள் அப்படி ஒரு நபர் இருப்பதாகவோ, அவர் தமிழ்நாட்டில் வசிப்பதாகவோ, தாவேக்காவில் குடியிருப்பதாகவோ நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம்ல தெரியும். இப்போ வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல அப்படி ஒரு வீடியோவும் வரல. குடும்பமாவே இன்ஸ்டாகிராம்ல பெய்டு வெர்ஷன் போட்டுக்கிட்டு எங்களை மண்ணிலே ஆகாசம் அப்படிலாம் பாட்டு. ஆமா, என்ன சொல்லுவாங்க, அது கேதமாயிருச்சுங்க, அதனால அந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணலைங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்குறேன், மதுரையிலையும் 2 பேர் இறந்தாங்கல்ல, மதுரையிலையும் மக்கள் மயக்கம் போட்டு விழுந்தாங்கல்ல, அந்த வீடியோலாம் மட்டும் மண்ணிலே ஈரம் உண்டு அப்படின்னு ஓட்டிக்கிட்டு தெரிஞ்சீங்கல்ல, அதுக்கு ஏன் ஓட்டல் எரியல? ஹெல்மெட் இல்லாம வண்டியில போன ஒரு பையன் தாவேக்கால இருக்கிறவன் விழுந்துட்டான். அவன் வீட்டுக்கு 15 ரூபாய்க்கு பேரிச்சம்பழமும் 35 ரூபாய்க்கு சாத்துக்குடி பழமும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தாரு. அதுக்கு பாட்டு போட்டு 60 செகண்ட் ஷார்ட்ஸ் போட்டு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அம்மாவுக்கு வந்து 15-20 நிமிஷமா சுபவீரபாண்டியன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு பேராசிரியர் பாடம் நடத்திட்டு வந்தாரு. அம்மா பிள்ளை வளர்ப்புல நாம கவனமா இருக்கணுமா? டே தம்பி, நீ வந்து எப்படி இருக்கணும் தெரியுமாடா? அப்படி இருக்கணும். போறியாம வந்து சுடுதண்ணியை பிடிச்சு ஊத்தவான்னு அந்த பயலே கேட்கிற அளவுக்கு இரிட்டேட் பண்ணி மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்டு வந்தேன். இவ்வளவு பெரிய வேலை பார்த்துருக்கேன்றது அஃபிடவிட்ல வருதுன்னா நீ எத்தனை ஆயிரம் வீடியோ போட்டுருந்துருப்ப? குறைஞ்சபட்சம் உன்னைய சுற்றி இருக்கக்கூடிய கம்பெனிக்காரனுக்கு போட்டோ எடுத்து அனுப்பி விட்டாவது எத்தனை சேனல்ஸுக்கு நீ பெய்டு இன்டர்வியூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, பெய்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி எதுலையாவது இந்த வீடியோ வந்துச்சா? வரல. ஏதாவது இருக்கா? விஜய் மன்னிப்பு கேட்ட வீடியோ, அப்புறம் வந்து உங்க விஜய் நான் வர்றேன், வண்டி உள்ள வருது, அதுல பாருங்க யாரோ ஒருத்தர் வந்து பிஸ்கட் விஜய்க்கு கொடுக்குறாப்ல. ஐயா, அந்த பிஸ்கட்டை நீ சாப்பிட வேண்டியதுயா? இது கேண்டிடேட் இந்த பையன். அப்படியா? ஒண்ணுமே இல்லையேங்க, உதவி செஞ்ச வீடியோ இல்லையே. அது இருக்கு, முன்னாடி ஆக்சிடென்ட் ஆன வீடியோ. இதுல இந்த சம்பவம் கரூர் சம்பவத்துக்கு இல்ல, அதெல்லாம் இவங்க பண்ணிருக்க மாட்டாங்க. இப்பதான் இந்த பெட்டிஷன்ல இருக்கிற இன்னொரு லைன் எனக்கு புரியுது. ஹி அனானிமஸ்லி ஹெல்ப்டுன்னு இருந்தாங்க. ஏய் மாட்டிக்கிட்டல்ல, எங்க வீடியோ கொடுன்னு கேட்டுருவாங்கன்றதுக்காக அனானிமஸ்லி ஹெல்ப்டுங்க. இந்த பெட்டிஷன் ரெடி பண்ணது யாருன்னு தெரியும்ல? ஏற்கனவே வந்து சங்கிகள் பேசுவதை பெட்டிஷனாக தாக்கல் பண்ணாங்க இல்லையா, அதே வக்கீல் தான் இதுக்கும். யாரையா அவரு? எனக்கே அவரு பார்க்கணும் போல இருக்கு. இவ்வளவு ஓட்டைகளோட போட்டு வச்சிருக்கிறாரு. அப்ப இருக்கு ஒரு பெரிய ரிவீட்டு. இப்படியாக கோர்ட்டு வாசல் மக்களிடம் அப்படின்னு சொல்லி இரு வேறுபட்ட முகத்தை விஜய் தரப்பு தொடர்ச்சியாக காட்டி கொண்டிருக்கிறது. மைனர் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வச்சிருக்கிறாரு, அதுல மக்களே பேசி இருக்கிறாங்க. நாங்க இன்ன சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதால் எங்களிடம் பேசவில்லையா? கிட்டத்தட்ட இறந்தவர்கள் 15 பேர் தலித்துகள். அருந்ததியர் 6 பேர். அவங்க வீடுகளுக்கு இன்னும் அழைப்பு வரவில்லையா? பல பேருக்கு இன்னும் வரல போல, சில பேருக்கு வந்திருக்கிறது. ஆனா அந்த
20 லட்சத்துக்காவது அக்கௌண்ட் நம்பர் வாங்கிட்டு போனாங்கல்ல, இந்த 2 லட்சம் கொடுக்குறேன்னாங்கல்ல, அவங்கள்ட்ட அக்கௌண்ட் நம்பர் வாங்கணும்ல. இப்போ திமுக காரங்க அதிமுக காரங்க அந்த 127 பேர் பாதிக்கப்பட்டவர்கள் லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க. அவங்க செய்கிறாங்க செய்யலை, அவங்கள்ட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது. திமுக தரப்புலேருந்து செந்தில் பாலாஜியே நேரில் போய் வீட்டுக்கு அந்த 1 லட்ச ரூபா அரசு அறிவிச்சு அந்த நிவாரணத்தை கொடுத்துட்டு வந்துட்டார். அது காயம்பட்டு சிகிச்சையில் இருந்தவர்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு வந்துட்டார். அமௌண்ட் ரிசீவ்டு. இப்போ வரைக்கும் அந்த பாதிக்கப்பட்ட காயம்பட்டவர்களுடைய வீடுகளுக்கு தாவேக்கா சார்பாக யாரும் போகக்கூட இல்லை. ஆனால் கோர்ட்டுக்கு போவதற்கு நிறைய நேரம் இருக்கிறது. எங்கே இருந்தானுங்கன்னே தெரில. திடீர்னு இப்போ வெளியில் வந்து சேக்குவேரா, ஃபிடல் காஸ்ட்ரோ, நாங்கள் ஆங்கள் அப்படின்னு இப்போ பேச ஆரம்பிக்கிறானுங்க. எல்லாரையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிறந்தநாள் வாழ்த்து போடுறது இந்த மாதிரி நார்மல் லைஃப்க்கு வரணுன்றதுக்காக வேஷம் கட்டிக்கிட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. காலையில் ஜனநாயகன் ஏதோ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்கா? ட்விட்டரில் படுதோல்வியில் முடிந்தது. தெரில. நீங்கள் என்ன ஸ்கூலா? இல்லைங்க, ஸ்கூல் ரீஓப்பன் ஆகலை இன்னும். அப்புறம் எப்படி ட்ரெண்ட் ஆகிருக்கணுமே. வியாழக்கிழமை எதுவும் ஸ்பெஷல் கிளாஸ் எதுவும் போட்டிருக்காங்களா? பேரண்ட்ஸ் பார்த்துருப்பாங்க. இன்னும் மனசாட்சி இல்லாத மிருகமாக இருப்பாங்க, போன கொடுறாங்க, பிடிங்கி விட்டுருப்பாங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி.